வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ரொம்பவே ஃப்ளாட்டான ஒரு க்ளோசிங்க போஸ்ட் பண்ணியிருக்கு. மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன லெவல்ல இருந்ததோ, அதே லெவல்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. 4 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாவும் பேங்க் நிஃப்டி ஒரு 4 பாயிண்ட்ஸ் நெகட்டிவாவும் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பெரிய ஒரு மாற்றம் இல்லாத ஒரு நாளா தான் இன்னைக்கு நாள் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு அமைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் பல செக்டார்ல பல இண்டிவிஜுவல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ டெலிவர் பண்ணியிருக்கு. அது நம்ம போர்ட்ஃபோலியோக்கும் பெரிய ஒரு உதவிகரமா வந்து இருந்திருக்கும். ஸோ இன்னைக்கு டேல எஃப்ஐஐஸோட ஆக்டிவிட்டி கம்மியாயிருக்குமோ அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் எஃப்ஐஐஸோட ஆக்டிவிட்டில பெரிய அளவுக்கான மாற்றம் இல்ல. பட் இருந்தாலும் இன்னைக்கு இண்டெக்ஸ் லெவல்ல பெரிய ஒரு ஏற்றம், இறக்கம் இல்லாம எந்த ஒரு வாலடைலும் நடக்காம தான் இன்னைக்கு டேவ வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 1800 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வித்திருக்காங்க. டிஐஎஸ் பார்க்கும்போது ஒரு 3800 கோடி பணத்த நம்ம மார்க்கெட்ல பம்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல பம்பிங் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் என்கிட்ட இருக்கு. ஸோ தொடர்ந்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு எஃப்ஐஐஸ்ல ட்ராப் இருக்கு. பட் பெரிய ஒரு ட்ராப் இல்ல. ஸோ இந்த ட்ராப் நாளைக்கும் இருக்குமாங்கிறத மட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது இன்னைக்கு இந்த வீடியோல பல பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். முதல்ல பார்க்க போறது HDFC பேங்க் கிட்ட இருந்து வந்த ஒரு அப்டேட் தான். HDFC பேங்க் பார்த்தீங்கன்னா, இந்த FY 25ல சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி வந்து ஒரு 1680 க்ரோர்ஸ் கிட்ட இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இது இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்காக பணத்த பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ பல கிராமங்கள்ல பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலு, அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துக்கெல்லாம் பில்டிங் கட்டி குடுக்குறது, இல்ல அங்க தேவையான பொருட்கள வாங்கி குடுக்குறதுன்ட்டு பல கார்ப்பரேட் நிறுவனங்களும் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ உதாரணத்துக்கு எங்க வீட்டு பக்கத்திலேயே கொஞ்சம் தூரம் தள்ளி போனா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, பாஷ் வந்து இனிஷியேட் எடுத்து ஸோ ஒரு பில்டிங்க வந்து கட்டி குடுத்துருக்காங்க. அதேமாரி இவங்க எங்க கட்டி குடுத்துருக்காங்கன்னு தெரியல. பட் 1000 கோடி வரைக்கும் ஒரு வருஷத்துல இவங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயம். இவங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய பணம் ஏழை எளிய மக்களுக்கு ஸோ ஒரு ஃபெசிலிட்டிய வந்து ஏற்படுத்தி குடுக்குதுன்னா, கண்டிப்பா அத நம்ம வரவேற்றே ஆகணும். ஸோ இது HDFC பேங்க் கிட்ட இருந்து வந்த அப்டேட்டா இருக்கு. ஸோ இவங்க மட்டும் பண்ணல. பல நிறுவனங்களும் வந்து பண்றாங்க. ஸோ இன்னைக்கு நமக்கு கிடைச்ச டேட்டா HDFC பேங்க் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராம் ரத்னா வயர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து போனஸ் குடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இந்த சிம்பல பார்த்தோனே என்ன நினைப்பீங்க நீங்க? ஆர்ஆர் கேபிள் அப்படின்னு தானே நினைப்பீங்க. நானும் அப்படித்தான் நினைச்சு உள்ள போனேன். பட் ஃபைனலா ராம் ரத்னா வயர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் போனஸ் இஷ்யூ பண்ண போறதா ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு பங்க நான் இதுக்கு முன்னாடி வந்து செக் பண்ணதே வந்து கிடையாது. ஸோ நீங்க யாராச்சும் இதெல்லாம் செக் பண்ணியிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணலாம். அடுத்தது கெயில் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ என்னன்னா, கெயில் அண்ட் இந்த சத்தீஸ்கர் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. கிரீன்ஃபீல்ட் ஃபெர்டிலைசர் யூனிட் கேஸிஃபிகேஷன் அதாவது கேஸ் மூலியமா வந்து இந்த ஃபெர்டிலைசர உருவாக்குறதுக்கான ஒரு திட்டம் தான் இந்த திட்டம். ஸோ 2 கெயிலும் சரி, சத்தீஸ்கர் கவர்மெண்ட்டும் சரி 2 பேரும் இனிஷியேட் எடுத்து ஒரு யூனிட்ட வந்து சத்தீஸ்கர்ல அமைக்க போறாங்க. இது கெயில பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ். இதுல கண்டிப்பா 50% ஷேர் தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கோல் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இதே மாரியான விஷயத்த பண்றாங்க. கோல்லருந்து ஃபெர்டிலைசர் தயாரிக்கிறது. ஸோ இப்ப கெயில் பார்க்கும்போதும் அதே விஷயத்த தான் வந்து பண்றாங்க. ஆல்ரெடி இதெல்லாம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப புது ஒரு ஒரு அப்டேட்டா நமக்கு இந்த அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. அடுத்தது ஸோ ஓலா எலக்ட்ரிக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ ஓலா எலக்ட்ரிக் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பெரிய ஒரு ட்ராப்புக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, ரெக்கவர் ஆகி மேல வந்துட்டுருக்கு. ஒரு ரூ. 35 கிட்ட இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு டேல ஃப்ளாட்டா வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. என்ன நியூஸ் ஓலாலன்னு பார்த்தா, ஸோ ஓலால இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான். ஸோ இதில ப்ரமோட்டர் வந்து பங்குகள வித்தாங்க. பட் அந்த பங்குகள வித்த பணத்த என்ன பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாவும் நமக்கு அன்னைக்கே வந்து கிடைச்சிருந்தது. டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரமோட்டர் பிளட்ஜ வந்து ரிலீஸ் பண்றதுக்காக ஷேர்ஸ வந்து வித்து அத யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து கம்பெனில ப்ரமோட்டர் பிளட்ஜ் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டா 0% அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரிய வந்திருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஸோ அது போக இன்னொரு ஒரு நல்ல விஷயம் ஓலா என்ன பண்ணியிருக்கான்னா, ஹைப்பர் சர்வீஸ் சென்டர வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பெங்களூர்ல மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இன்னும் பார்த்தீங்கன்னா, மற்ற சிட்டீஸ்க்கும் சீக்கிரம் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஸோ இவங்க சைட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். ஸோ அதில உங்களோட சிட்டிய வந்து நீங்க நாமினேட் பண்ணலாம் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர வந்து நாமினேட் பண்ணியிருக்கேன். மேபி யாராச்சும் ஓலா யூஸ் பண்ணக்கூடிய நண்பர்களா இருந்தா, நீங்களும் உங்க சிட்டிய வந்து நாமினேட் பண்ணி விடுங்க. ஸோ டக்கு டக்குன்னு நம்ம ஊருக்கும் கிடைச்சதுன்னா நல்லது தான். ஸோ இந்த ஹைப்பர் சர்வீஸ் சென்டர பொறுத்தவரைக்கும் என்ன கான்செப்ட்னா,
ஒரே நாள்ல வந்து நம்ம வண்டிய சர்வீஸ் பண்ணி குடுக்கறது தான் கான்செப்ட்டா வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. பட் இவங்க கொண்டு வந்தது ரொம்பவே வந்து லேட். இதெல்லாம் வந்து இவங்க என்னைக்கோ வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணியிருக்கணும். பல கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது. பட் அன்னைக்கு லூஸ்ல விட்டுட்டு, ஏன்னா நமக்கு தான் நல்லா விக்குதுல்ல அப்படிங்கிற கொழுப்பெடுத்து, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பண்ணாம விட்டுட்டாங்க. பட் இப்போ சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மரண அடி வாங்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தோம்னு நெனைக்கிறேன். ஸோ 5வது இடத்துக்கு போயிருக்காங்க. வெறும் 3000 ஸ்கூட்டர் கிட்ட தான் இந்த டிசம்பர் மாசம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து வித்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு 7000 யூனிட்ட தாண்டுறதே மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம். அது போக ஸோ புது லான்ச்சஸ் ஸ்கூட்டர்ல வந்து இவங்க இன்னும் லான்ச் பண்ணாம இருக்காங்க. இந்த ஸ்போர்ட் வேரியண்ட்ட இன்னுமே ஓலா நிறுவனம் இறக்காம இருக்காங்க. அது அது இன்னும் ஒரு பெரிய ஒரு ஹர்டில தான் வந்து ஏற்படுத்தி குடுத்துட்டுருக்கு இந்த ஓலா நிறுவனத்த பொறுத்தவரைக்கும். ஸோ இப்போ ஏத்தர் அடுத்து 3வது ஒரு மாடல லான்ச் பண்றதுக்கு களமிறங்கிட்டாங்க. ஆனா இவன் இன்னும் அந்த ஒரே மாடல வச்சு ஓட்டிட்டு இருக்கான். ஸோ அடுத்த லைன் அப்ல S2 இருக்கு. அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் இயர்ல லான்ச் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் சரியான நேரத்துக்கு லான்ச்சிங் பார்த்தீங்கன்னா, ஓலா கிட்ட இருந்து வராம இருக்கிறதும் ஒரு பெரிய ட்ராபேக்கா வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இந்த சர்வீஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணணும். அதே மாரி மற்றபடி இந்த மார்க்கெட்டிங் வேற லெவல்ல வந்து பண்ணணும். குறிப்பா இன்ஃப்ளூயன்சர வச்சு பண்ணக்கூடிய மார்க்கெட்டிங்க இவங்க வந்து பண்ணுனா தான் அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சிய வந்து சந்திக்க முடியும். அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாம நான் வளருவேன் அப்படின்னு நெனச்சா கண்டிப்பா வளர முடியாது. ஏன்னா ஓலாவோட ஓனர், அதாவது ஓலா ஸ்கூட்டர் வச்சிருக்கக்கூடிய ஓனர்ஸ காட்டிலும், இந்த சோஷியல் மீடியால வரக்கூடிய தகவல்கள் தான் ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு இம்பேக்ட்ட ஓலாக்கு ஏற்படுத்தி குடுக்குது. நீங்க வெளிய ஓலா வச்சிருக்கக்கூடிய ஓனர்ஸ் கிட்ட வந்து கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு குறைகள வந்து சொல்ல மாட்டாங்க. பட் இங்க சோஷியல் மீடியால அப்படி இப்படின்ட்டு எடுத்தத பெரிய அளவுக்கு எல்லாரும் பேசி பூதாகரமா ஆக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி தவிர்த்து போகணும்னா, கண்டிப்பா அவங்க மார்க்கெட்டிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு பிளான வந்து அன்வீல் பண்ணியிருக்காங்க. குறிப்பா ஈவி செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் 5 புது எலக்ட்ரிக் கார், அது போக 1 மில்லியன் சார்ஜிங் பாயிண்ட்ட வந்து FY 30க்குள்ள வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ட வந்து செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட லான்ச் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் 2,50,000 யூனிட் வந்து வித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 66% மார்க்கெட் ஷேரையும் டாடா மோட்டார்ஸ் தான் ஈவி செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டாடா மோட்டார்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவான நியூஸா இருக்கு. இதெல்லாம் தாண்டி அவின்யா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கார இதுக்கு முன்னாடி வந்து இவங்க காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அந்த கார இந்த வரக்கூடிய அடுத்த வருடத்துல 2026 எண்டுக்குள்ள வந்து நாங்க லான்ச் பண்ணுவோம் அப்படின்ட்டு டாடா மோட்டார்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இதுவும் பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அப்டேட்டா வந்து நான் பார்க்குறேன். பார்ப்போம். அவின்யா எப்படியும் பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீமியமான ஒரு காரா தான் இருக்க போகுது. அதற்கான ஒரு வரவேற்பு எப்படி இருக்கு? இன்னும் அதே கான்செப்ட் மாடல் மாரி இருக்க போகுதா? இல்ல அதில ஏதாச்சும் ஒரு மாற்றத்த கொண்டு வர போறாங்களாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எம்க்யூர் இந்த நோவோ நார்டிஸ்க் கூட ஒரு டை அப் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்களுடைய ட்ரக்க பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பிராண்ட்ல வந்து விக்க போறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ட்ரக்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ரூ. 8,790 ஒரு மாசத்துக்கு அப்படிங்கிற ஒரு பிரைஸ்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. பார்ப்போம். எம்க்யூரோட சேல்ஸ் வந்து இதுக்கப்புறம் நல்லா இருக்குமா? இந்த செமக்ளூரைட தூக்கி நிறுத்துமா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இப்போ யுஎஸ் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருச்சு. நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில. நோவா நார்டிஸ்க்கோட ஒரு பாசிட்டிவ் அப்டேட் நம்ம ஆஃப்டர்நூனே வந்து பார்த்துருந்தோம். இப்போ அந்த பங்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 8.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. அப்படியே டக்கு டக்குன்னு ஏத்துனானா ஒரு $60 கிராஸ் பண்ணிட்டானா, நோவா நார்டிஸ்க்ல நான் பாசிட்டிவ்க்கு வந்துருவேன். அது ஒண்ணு தான் ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள வந்து என்னோட போர்ட்ஃபோலியோல குடுத்துட்டுருக்கு. பட் பெரிய ஒரு இறக்கமெல்லாம் இல்ல. தொடர்ந்து வந்து அத ஃபோக்கஸ் பண்ணனால எனக்கு இப்போ ஓரளவு பெட்டரா தான் வந்து இருந்துட்டுருக்கு. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப தான் வந்து லான்ச் பண்றாங்க இந்த வெயிட் லாஸ் பில்ல. இது எந்த அளவுக்கு ஒரு விற்பனைய குடுக்குது? திரும்ப மார்க்கெட் ஷேர இது உயர்த்துமா? ஒரு பெரிய காம்படிஷன் இல்லாத இடத்துக்கு போகுமாங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் வந்து பார்க்கணும். ஆனா, அடுத்த வருடமே கண்டிப்பா வந்து எல்லி லில்லியும் அவங்களுடைய ட்ரக்க வந்து லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா, பழையபடி போட்டித்தன்மை வந்து ஆரம்பிக்கும். முன்னாடியே வரக்கூடிய ஒரு அட்வான்டேஜ் நோவோ நார்டிஸ்க்கு இருக்கிறனால, ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நோவோ நார்டிஸ்க்க பொறுத்தவரைக்கி ஏதாச்சும் ஒரு இன்னும் இத பத்தி நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணணும். விரைவில் நம்ம ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல இந்த அமெரிக்க பங்குகள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா, அதில நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இந்த செமிகண்டக்டர் ஸ்டாக்க பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். இந்த ஃபவுண்டரி ரிலேட்டட் பங்குகள பத்தி டிஸ்கஸ் பண்ணணும். அதேமாரி இந்த நோவோ நார்டிஸ்க்க பத்தியும் பார்க்கணும். சீக்கிரம் வந்து நம்ம இந்த அப்டேட்ட உங்க கூட ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்றேன். இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!